மூடிய நெருக்கல் முன்பு அந்த மண்ணுக்குள்ள சிக்கல்கள் அதிகமா உள்ளதுடி. ஆமா இல்லையா? முன்பு போல் இப்போது மனதுக்குள்ள மன நிம்மதியா அல்ல, விலகுதான் சங்கடம் தான் அதிகரிச்சு உள்ளது. அது மட்டுமல்ல, உடலும் மின் போல் இப்போது சரியல்ல. ஆமல்லையா என்று கூறு. விலகுதா? இல்லத்துக்குள்ள போராட்டம் தான் அதிகரிச்சு உள்ளது. விலகுதான் வாக்குவாதமும் போராட்டமும் தான் உள்ளது. எது கூறினாலும் அதை காது குற்று கேட்டுக்கொள்வதற்கு அவ்விடத்தில் அல்ல. நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்று போல் தான் உள்ளது. ஆமா இல்லையா? யார் எடுத்து கூறினாலும் விலகுதா? ஏன் உன் வயிற்றில் பிறந்த கொடியிடத்திலையும் இது கூடாதுடா, நன்மை இல்லடா என்னாலும் அதை எனக்கு அறியும். விலகுதா? நீ அமைதியாக உள்ளாய் என்று கூறிவிட்டு செல்கிறான். தவிர நீ சொல்வதை அவன் மனதால் ஏற்றுக்கொண்டு அவன் செயலால் நிறைவேற்றுவது அல்ல. மூச்சது விலகுதா? மூச்சது என்றால் விலகவில்லையா? விலகுதா? மூச்சது சிறிது கேட்கும், சிறிது கேட்காது. விலகுதா? ஒவ்வொரு நேரத்தில் அது நீ கூறியதை மனதால் சிறிது ஏற்றுக்கொள்ளும், சிறிது ஏற்றுக்கொள்ளாது. விட்டுவிடமா, உனக்கு வேறு ஒரு வேலை இல்லை என்று கூறிவிட்டு சென்றுவிடும். ஆமா இல்லையா? ஆனால் சிறியது முழுவதுமாகவே ஏற்றுக்கொள்ளாது. விலகுதா? நீ எது கூறினாலும் அதுக்கு ஏற்குமாறாதான் உனக்கு கூறிவிட்டு போகும். விலகுதா? உனக்கு அது ஆலோசனையும் கூறாது, நன்மையும் கூறாது. அது கூறும் வார்த்தை அத்தனையுமே தீங்குள்ள வார்த்தையை தான் கூறிவிட்டு செல்லும். உன் மனது அந்த நேரத்தில் உன் பற்றி நிற்பான். விலகுதா? நாம் ஆறுதல் சொல்லுவான் என்று கூறினால் இவன் நம்மளுக்கு உபதேசப்படுத்தி விட்டு போகிறானே என்று. ஆமா இல்லையா? அந்த நேரத்தில் உன்னால் எதையும் கூற முடியாது. வயிற்றில் பிறந்த கொடி நாம் நாவால் ஏதாவது கூறினால் அது பாதிக்கப்பட்டு நிற்குமோ என்று எண்ணம் உன் மனதில் தோன்றும். விலகுதா? மாங்கிட்டோரி எது கூறினாலும் அதை பற்றி அவள் குறை கொண்டுக்க மாட்டான். விலகுதா? நீ எது செய்தாலும் அது நன்மைக்கு தான். விலகுதா? உனக்கு தோன்றதை நீ செய்துவிட்டு செல், நீ யாரிடத்திலும் கூடாது என்ற பதில் தான் அவனுடைய பதில். உனக்கு மறுப்பு அவ்விடத்தில் அல்ல. விலகுதா? உடுத்தும் ஆடைக்கும் உண்ணும் உணவுக்கும் உனக்கு குறையில்லை. ஆனால் இல்லத்துக்குள் இப்போ சிறு சிக்கல் மட்டும்தான் உள்ளது. இக்கனியை பொட்டிட்டு உன் மண்ணில் வைத்திருந்து 5வது நாள் இவ்விடத்து கழிக்குவான். விலகுதா? உன் மண்ணுக்குள் என்ன இருப்பது, உனக்கு விதிப்படி நடக்குதா சதிப்படி நடக்குதா என்பதை நான் முகுத்துக்கொண்டு உனக்கு தெளிவாக கூறுகிறேன். வேறு என்னவென்று கூறு. 5வது நாள் எந்த நாள்மா? வெள்ளிக்கிழமைமா? வியாழனமா? இன்ற நாள் வந்தான் நன்மை. சரிம்மா. இன்ற நாள் அல்ல, மறுநாள் செவ்வாய்க்கிழமை அழைத்து வந்தால் நன்மை பெருகும். ஏனென்றால் அந்த மண்ணுக்குள் இருந்தது அனைத்துமே உகுத்து கொள்ள முடியும். செவ்வாய்க்கிழமை நல்லா இருக்கும். விலகுதா? வர செவ்வாயாமா? ஆம். விலகவில்லை. அதைதான் நான் கூறினேன்னா இல்லையா? அவன் உடலும் என்பது போல் அல்ல. இப்போது அவன் உடல் முழுவதுமாகவே சிறிது பாதித்து தான் நிற்கிறது. விலகுதா? வயதிடம் சென்றாலும் அவனுக்கு சரிவர அல்ல என்ன என்று உன் மனது குழப்பத்தில் உள்ளது. இக்கனியை வைத்து அழைத்து வந்தால் விதிப்படி நடக்குதா இல்லை என்றால் சதிப்படி நடக்குதா என்பதை நான் உனக்கு தெளிவாக உரைக்கிறேன். விளக்குதா? எதனால் அவன் பாதிக்கப்பட்டான் என்று நான் உரித்து தருகிறேன். ஒரு குறையும் ஏற்படாது. கனி ஒன்று
இது பூஜை ரூம் வைக்கணுமாம்மா? பொட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் பொட்டு இதை வச்சு காலடியில் வைக்கணும். உன் மாங்கலிட்டவன் கையில் கொடுத்து இதை 5 நாள் தலையடியில் வைத்துக்க சொல். 5ஆவது நாள் எடுத்து என் பூஜையில் என் காலுக்கடியில் வைக்க சொல். விலகுதா? வைத்து வச்சு இவ்விடத்துக்கு வரும்போது இதை வெள்ளை துணியில் முடிந்து அழைத்து வர சொல். சரி, வாங்கிக்கிறேன். 5 நாள் தலையடியில் வைக்க வேண்டும். 5ஆவது நாள் அன்று இரவு வைத்ததுக்கு அப்பாற்பட்டு அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்பு இதை என் பூஜையில் என் காலுக்கடியில் வைக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை வச்சுருந்து கொண்டுட்டு வந்தாங்க. ஆம், வேறு என்ன வென்று பாலை எனக்கு மாலை எனக்கு இல்லாமல் இருக்கு, உடம்பு இல்லாமல் இருக்கு. அதை தான் கூறினேன். இக்கனியை வைத்து அழைத்து வந்தால் உன் மண்ணுக்குள் நடப்பது அனைத்துமே விதிப்படி நடக்குதா சதிப்படி நடக்குதா என்பதை நான் உகுத்து கொண்டு உனக்கு நான் அனைத்துமே உகுத்தி தருகிறேன். விலகுதா? பழம் வீட்டுக்கு போயிட்டு வரணும். ஏனென்றால் என் கனி உன் மண்ணை தொற்று வர வேண்டும். அப்போதான் உன் மண்ணுக்குள் இருந்ததை அனைத்துமே நான் உகுத்து கொள்ள முடியும். குறையில்லை. நீ வசிக்கும் இடத்தில் எவ்விடம் இருந்தாலும் அது குடிசையை இருந்தாலும் குறையல்ல. விலகுதா? அவ்விடத்தில் வைத்து அழைத்து வா. அது உனக்கு வைத்ததா இல்லை என்றால் வேற யாருக்காவது வைத்தது உனக்கு அது தொற்று வருகிறதா என்பதை நாம் வகுத்துக் கொள்வோம். விலகுதா? பற்றிருந்தால் கூறு. அதுக்குதான் என் கனி வர வேண்டும். ஏனென்றால் அந்த மண்ணுக்குள் ஒரு சதி ஒன்று நடந்திருக்கிறது. அது உனக்காக ஏற்பட்ட சதியா இல்லை என்றால் பிள்ளைகளை வைத்து உன்னை பலிகாடாக்க வேண்டிய சதியா என்பதை நான் உகுத்து கொள்ள வேண்டும். அது யார் என்று உகுத்து கொண்டாதனடி நான் உனக்கு குறிக்க முடியும். நான் உனக்கு தெளிவாக உதிக்கித்தால் தானே உனக்கு அது என்னவென்று உனக்கு புத்திக்கு திகட்டும். இந்த பழம் வந்து மண்ணுக்கு போனாதான் நடக்கிறது என்னன்னு சொல்லி அடுத்த நாள் வரும்போது தெரியும். அது தவிர வேற ஏதாச்சும் விஷயம் இருக்கா? குடும்பத்தை விட்டு வேற ஏதாச்சும்? சரி சரி, அவ்வளோ. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை எப்படிமா பண்ணலாம்? 5 நாள் அவனிடத்தில் இருக்க வேண்டும். 5 நாள் அதுக்கு அப்பாற்பட்டு இதை என் மகைக்கிட்ட கொடுக்க கொடுப்பார். விலகுதா? இதை 3 நாளில் 1 நாள் அழைத்து வந்தால் இதை ஞாயிற்றுக்கிழமை அல்ல என்றால் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த 3 நாளில் 1 நாள் வர வேண்டும். உட்காருங்க, எழுந்து இங்கே உட்காருங்க, பத்திரமா பார்த்து உட்காருங்க. சரியாக உட்காரணும். வாங்க வாங்க, இது தைரியமாக வாங்க. மெதுவாக அதான் இது மேலேயே உட்காரணும், இங்கேயே உட்காரணும். பார்த்து பத்திரம், பயப்படாமல் உட்காருங்க. நான் எடுத்து வச்சிடறேன். நல்லா தள்ளி உட்காருங்க. ஏற்றுக்கலாம். அதான் நீங்கள் தான் பார்த்துக்கணும். மண்ணுக்கு வந்திருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாத. அவளை அக்கனி வைத்து அழைத்து வர சொல். அவள் இல்லத்திற்கும் குறையை நான் தீர்த்து தருகிறேன். விலகுதா? அது அடுத்ததான் சொல்லுவாங்க. இப்போ எதுவுமே நான் கூறுவதை உனக்கு விலகுதா விலகலையா? என் கனியை உன் மண்ணில் வைத்தால் அந்த மண்ணில் சதிப்படி என்ன நடந்தது, அதை வைத்தவர் யார் என்று முழுவதுமாக நான் முகுத்து கொண்டு அப்பாற்பட்டு உனக்கு நான் தெளிவாக உரிக்கிறேன். விலகுதா? ஏனென்றால் இப்போது நான் முகுத்தினால் உனக்கு புத்திக்கு திகட்டாது. போயிட்டு வந்தாதான் என்னதான் நடக்குதுன்னு சொல்லி விஷயம் ஆராய்ந்து சொல்லுவாங்க. அதனால சரிம்மா.